நமஸ்காரம். நாம் இப்போ இந்த ஆரிஜின் டெஸ்டினேஷன் பேட்டர்னும் ரிட்டர்ன்ஸ் இல்லாத அர்பன் மெட்ரோ ப்ராஜெக்டுகளும் அப்படிங்கிற சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பிரதானமாக ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அதில் என்னென்னா, இப்போ இந்த கான்செப்ட் தெரியலன்னா உங்களால் இந்த ஓடி சர்வேவை சரியாக புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதும் உண்மை தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு ரொம்ப பேசிக் கான்செப்ட்டு இது என்னென்னா மொத்தம் இந்த ரோட்ஸுன்னா 4 வகை. ஓகேங்களா? பேசிக்காக ரோட்ஸ் 4 வகையாக பிரியுது. ஐஆர்சி கோட்ஸ். ஓகேங்களா? வேறு மற்ற ஸ்டாண்டர்ட்ஸில் பிரிகிறது வேறு மாதிரி. ஐஆர்சி கோட்ஸ் 4 வகையாக பிரிக்குது. ஒன்று ஆர்டீரியல் ரோடு, சப் ஆர்டீரியல் ரோடு, அப்புறம் கலெக்டர் ஸ்ட்ரீட், அப்புறம் லோக்கல் ஸ்ட்ரீட் அப்படின்னு 4 வகையாக பிரிக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்டீரியல் ரோடு அப்படின்னா என்னென்னா, பெரிய பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ தாம்பரம் டு திண்டிவனம் அது மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தஞ்சாவூர் விக்கிரவாண்டி, இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலைகள். ஸோ இந்த மாதிரி ரூட்டெல்லாம் நம்ம ஆர்டீரியல் ரோடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பெரிய ஊரை இன்னொரு பெரிய ஊர் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது அது ஆர்டீரியல் ரோடாக வரும். ஓகேங்களா? சப் ஆர்டீரியல் ரோடு அப்படின்னாக்கா இப்போ இதுவும் ஒரு மேஜர் ரூட்டு தான். ஆனால் இந்த ஆர்டீரியல் ரோடை விட இது கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் உள்ளது. அப்போ இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னால், சென்னை டு திருத்தணி ஹைவே இருக்குது பார்த்திங்களா, சிடிஹெச் ரோடு, திருவள்ளூர் வழியாக போகிறது, இதை சப் ஆர்டீரியல் ரோடாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஸ்டேட் ஹைவே, மாநில நெடுஞ்சாலையை நீங்கள் சப் ஆர்டீரியலாக வச்சுக்கலாம், தேசிய நெடுஞ்சாலையை ஆர்டீரியலாக வச்சுக்கலாம். அப்போது இந்த கலெக்டர் ஸ்ட்ரீட்டுங்கிறது என்னென்னா, இப்போ பார்க்குறீங்க நீங்கள், இப்போ தாம்பரம் டு திண்டிவனம் ஒரு பெரிய ரூட்டு தான் கனெக்ட் பண்ணுது. ஆனால் தாம்பரத்துக்கு அப்புறமா அதே ரோடு தான் உங்களுக்கு இப்போ கிண்டி வரலாம் வருது. ஓகேங்களா? அதே ரூட்டு தான் உங்களுக்கு கிண்டி வரலாம் எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ள சிட்டிக்குள்ளே ட்ராவல்ஸ் ஆகுது. ஆனால் அது உங்களுக்கு தாம்பரத்துக்கு அப்புறமா அது கலெக்டர் ஸ்ட்ரீட்டாக மாறிடுது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற டிராஃபிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி மற்ற வழியில் இருக்கிற தெருக்களுக்கெல்லாம் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் எந்த டிராஃபிக் மொத்த டிராஃபிக்கையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஊருக்குள்ளே வச்சு கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ரோடெல்லாம் நம்ம கலெக்டர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறோம். அப்போது லோக்கல் ஸ்ட்ரீட்னா என்ன? சின்ன சின்ன தெரு. ஓகேங்களா? இப்போ கலெக்டர் ஸ்ட்ரீட்டுங்கிறது இப்போ ஒரு தாம்பரத்துலேருந்து பாடி வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரீட்டை நீங்கள் கலெக்டர் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது பாரு. இது சின்ன சின்ன தெரு இருக்குது பாருங்கள். 1வது சன்னதி தெரு, இல்லை வடக்கு மாட வீதி, அந்த மாதிரிலாம் வருது பாருங்கள். காந்தி தெரு, நேரு தெரு, இதெல்லாம் உங்களுக்கு லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்னு வரும். ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட். இதே நீங்கள் பேசிக் கான்செப்ட், இதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? நன்றி. நமச்சிவாயம்.